அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி கருணைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சூப்பரான இந்த மசியலை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பிடிக்கரணை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 2-3 விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ குழைஞ்சி வெந்திருக்கு. இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நம்ம வேறொரு கிண்ணத்தில் மாற்றிக்க போகிறோம். வேறொரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இப்போ அதில் புளி கரைச்சி ஊற்றிக்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து 1/2 டம்ளர் தண்ணியில் மட்டும் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு இந்த கருணைக்கிழங்குல சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த கருணைக்கிழங்கு நல்லா மசித்து எடுத்துக்கணும். நல்லா குழைவாக இருக்கிறதுனால ஈஸியாக மசிக்க வரும். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை எடுத்து கரைச்சிட்டு ஊற்றிக்கணும். 1/2 டம்ளர் தண்ணியில் மட்டும் கரைச்சிக்கிட்டா போதும். ஏன்னா தண்ணி ரொம்ப ஊற்றினா ரொம்ப தண்ணியாக போயிடும். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சுள்ளுன்னு உப்பு புளி காரம்லாம் நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது இப்படி வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பொரிஞ்சதும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து அதையும் நறுக்கிட்டு சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல உப்பு புளி எல்லாம் போட்டு கருணைக்கிழங்கு, அதை இதில் சேர்த்துடணும். பாருங்கள், இது கெட்டியாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப தண்ணியாக போனால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா சுருள வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடிப்பிடிச்சிடாம மட்டும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரியும். அந்த அளவுக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ அடிப்பிடிச்சிடாம மட்டும் கிண்டி விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா கிட்டியானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான கருணைக்கிழங்கு மசியல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.